கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சிதான் திமுக. ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல் என எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த கொடி பறக்குதுல, எதனால பறக்குது? கொடி பறக்குது எதனால பறக்குது? கண்ணுக்கு தெரியுதா காத்து? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. தேர்தலில் அதிமுகவிற்கு தான் முதலிடம், இரண்டாம் இடத்திற்கு வேறு கட்சிகள் போட்டி. கூட்டணியை நம்பி அதிமுக எப்போதும் இருந்தது இல்லை, மக்களை நம்பிதான் உள்ளதாக கூடலூர் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே களத்திலே முதலிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. அதுதான் அப்படித்தானே? அதிமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அதிமுக இருக்கின்றது. திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? கவர்ச்சிகரமாக பேசி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் செய்தி வெளியிட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது பயனளிக்காது. ஸ்டாலின் அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கு. அறிவாலயம் முதல் மாநில ரெய்டு, தரைத்தளத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. காங்கிரஸ் திமுக அடிமையாக இருந்தது வரலாறு யாரும் மறைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி உங்களுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதை வைத்து நீங்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த விதத்திலையும் பலனளிக்காது என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் தமிழகம் ஏற்கனவே தலைகுனிந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை பார்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் தமிழகத்தை கேவலமாக சிரித்ததை மறக்க முடியுமா என புரட்சி தமிழர் கேள்வி. தமிழகத்தில் தலைகுனிய விடமாட்டேன் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்களே, ஏற்கனவே தமிழகம் தலைகுனிந்து விட்டது. எப்பொழுது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்ததோ அப்பவே நம்முடைய தமிழகத்துடைய மானம் மரியாதை அத்தனையும் கப்பல் ஏற்றிவிட்டார் திரு ஸ்டாலின். திமுக நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 1,74,000 கோடி ஊழல். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழகத்தை இன்றைக்கு பார்த்து கேவலமாக நம்மை சித்தரிக்கக்கூடிய சிலையிலே உருவாக்கியது திமுக. மறக்க முடியுமா? நடந்ததில்ல, இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்ல வேண்டாம். ஏற்கனவே தலை குனிஞ்சாச்சு திமுகவால். இஸ்லாமியர்களுக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசு எதுவுமே செய்யவில்லை என்று திமுக பொய் செய்தி பரப்பி வருவதாக புரட்சி தமிழர் காட்டம். இஸ்லாமிய வகுப்பிற்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சியிலே. ஏனென்றா வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறுபான்மை மக்களுக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார். ஸ்டாலினை உதயநிதியும் உதயநிதியை ஸ்டாலினும் மாறி மாறி புகழ்ந்து கொள்கிறார்கள். கூடலூரில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களே புகழ்ந்து பேசுறீங்க.
திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்கள இல்ல அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே சாக்லேட் தொழிற்சாலையில் தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிலாளர்கள் வலியுறுத்திய நிலையில் கழக ஆட்சி மலர்ந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பல்லாயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு புரட்சி தமிழர் மாலை அணிவித்து மரியாதை. 52 மாத கால திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக கோத்தகிரியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 52 மாத காலம் ஆகிறது. இந்த 52 மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்களால் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து முதலமைச்சராக இருந்தபோது நீலகிரிக்கு பார்த்து திட்டங்களை செயல்படுத்தியவர் அதிமுக பொதுச் செயலாளர். 2026இல் பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சராகி திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் செய்வார் என கோத்தகிரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான திட்டங்கள் தந்து புரட்சி தலைவி அம்மா எப்படி சொந்த மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பார்த்தாரோ அதே மாதிரி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இந்த பகுதியை, குன்னூர் தொகுதியை, கோத்தகிரியை, நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து செய்தார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது மீண்டும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் செய்வார் என்று. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர். திமுக ஆட்சியில் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மனம் புழுங்கிய நிலையில் கழக ஆட்சி அமைந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. எங்களுக்கு இப்போ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்போ 12 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. எங்களால கூலி கொடுத்து நாங்க எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால ஜம்பாளிக்க முடியறது இல்ல. பொருளாதாரம் என்ன சொந்த நிலமா உங்களுக்கு? எல்லாம் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா நாங்க வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து உங்க தேயிலை தோட்டத்துல விளையிற இந்த தேயிலைய பறிச்சு நீங்களே போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்துருந்தாங்க, 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்லை. அடுத்தது நீங்க தான் வருவீங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும், வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறையின் அரசு செயலர் பீலா வெங்கடேசன் IAS உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் டாக்டர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை.
அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மறைந்த அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நவராத்திரி திருவிழா அனைவரது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கை மற்றும் ஆரோக்கியத்தையும் தரட்டும். அமைதி மற்றும் அச்சமில்லா வாழ்வு பிறக்கட்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்து. ஜிஎஸ்டி திருத்த பலன்கள் நுகர்வோருக்கு வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஜிஎஸ்டி பலன்கள் முழுமையாக சென்றடையவில்லை என புகார்கள் வந்த நிலையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை எச்சரிக்கை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டியூஷன் ஆசிரியையின் தாய் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் புகார். திருப்பூரில் 12 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தச்சு தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது அச்சமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது புகார் அளித்து 4 மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்குள்ளான 15 வயது சிறுமி பூச்சி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயற்சி. தங்களை மட்டும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை என்ற பெயரில் போலீசார் அலைக்கழிப்பதாகவும் வழக்கை வாபஸ் பெறும்படி தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் வருவதாகவும் சிறுமியின் தாயார் வேதனை. அப்போ என் பொண்ணுங்கள் அங்கே பால் எடுக்க போகிறப்ப ரமேஷ் என்பவர் தனியாக போகிற பொண்ணுங்க கிட்ட சில பாலியல் தொந்தரவு கொடுத்ததுனால என் பொண்ணுங்க அதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை சிசிடிவி கேமராவை செக் பண்ணி ஆராய்ஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த ரமேஷ் என்பவரை இது வரைக்குமே கைது பண்ணலை. ஏன் கைது பண்ணலைன்னு எங்களுக்கு நாங்கள் பல நாள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு எங்களை வரவழைச்சிட்டு தேவையில்லாத கேள்விகள் எங்களை கேட்குறாங்களே தவிர அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியல. செங்கல்பட்டில் சமூக வலைதளம் மூலம் பழகி 13 மற்றும் 14 வயது சகோதரிகளிடம் நெருங்கி பழகிய புகைப்படம், வீடியோக்களை வைத்து மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஏசி மெக்கானிக் உள்பட 2 போக்சோவில் பிடிபட்டனர். மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் அப்பா அப்பா என வெற்றி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து எந்த பயனும் இல்லை என மக்கள் ஆவேசம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை அசோக் நகரில் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த திரைப்பட நடன கலைஞர் உள்ளிட்ட 10 பேர் சிக்கினர். போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசால் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெள்ளேரி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்ற 2 பெண்கள் தப்பியோட்டம். 96 மது பாட்டில்கள் இருசக்கர வாகனம் பிடிபட்ட நிலையில் காவல்துறையின் அலட்சிய போக்கே கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரிப்பதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த வட மாநில இளைஞர்கள் 2 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகர் மற்றும் தரமணி பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 18 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 உள்பட 3 பேர் பிடிபட்டிருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் செயலிழந்துள்ளதால் வெளி மாநில நபர்களும் எந்தவித அச்சமின்றி தமிழகத்தில் போதை விற்பனையில் ஈடுபடும் அவலம்.
கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி வியாசர்பாடி அருகே போலீசார் வாகனத்துக்குள் கஞ்சா பொட்டலங்களை வீசியவர்களில் ஏற்கனவே 3 பேர் பிடிபட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விளம்பர போட்டோஷூட்களில் ஈடுபடுவதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் பனவுளை பகுதியில் உள்ள வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்த 27 வயது இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகமானதால் சென்னைக்கு வேலைக்காக வந்த இளைஞர் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானதாக விசாரணையில் தகவல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திருத்தள்ளிநாதர் கோயில் அருகில் இரவு 10 மணிக்கு மேலும் அதிகாலையிலும் படுஜோராக சட்டவிரோதமாக கூடுதல் விலை வைத்து மது விற்கப்படும் அவலம். பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் புகார் அளித்த பாஜக பிரமுகரை மது விற்பனையாளர்கள் மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் போடுறிய, அதே மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரத. அதே மாதிரி எனக்கு இந்த இதான் பொழப்புன்னு வந்துட்டேன். ஏன் பொழப்ப கழி பண்றதுனால உங்களுக்கு என்ன நிம்மதி கிடைக்கும்? உங்களுக்கு ஊர் பாதிப்படையவில்லை, அதை நான் பார்க்கணும். யாரு ஊர் அப்படின்னா இந்த மொத்த இந்தியாவே அப்படிதான் இருக்கு, தமிழ்நாடு பூரா அப்படிதான் இருக்கு. அது எப்படி நீங்க ஊரை மட்டும் பாதுகாக்கிறீங்களே, என் தமிழ்நாடு ஏன் விட்டீங்க? திண்டுக்கல் நாகல் நகர் ரயில்வே ஜங்ஷன் அருகே அடையாளம் தெரியாத பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி என்பது போல் அரங்கேறியுள்ள கொலையால் பொதுமக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ரெட்டம்பேடு வளைகுண்டு பகுதியில் சுவற்றில் துளையிட்டு டாஸ்மாக் கடையிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் கொள்ளை. டாஸ்மாக் கடையில் 4வது முறையாக மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா அரசின் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தந்தையின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 4 வயது மகனை காரில் கடத்திச் சென்ற கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் மோசமடையும் சட்டம் ஒழுங்கால் சர்வசாதாரணமாக நடைபெறும் கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்கள். மயிலாடுதுறை நகராட்சியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 46 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் குளம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றதில் 50% பணியின்றி 1,24 லட்சம் ரூபாய் வழங்கியதாக திமுக நகராட்சி தலைவரிடம் திமுக கவுன்சிலரே குற்றச்சாட்டு. நகராட்சியின் மாதாந்திர கூட்டத்தில் வரி வசூல் முறைகேடு மற்றும் பேருந்து நிலையத்தில் உள்ள வாகன நிறுத்த வசூல் குறித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் மாறியதால் பரபரப்பு. மத்திய அரசு ஜிஎஸ்டியை 18%இலிருந்து 5% குறைத்தும் ஆவின் பால் விலையை குறைக்காமல் மக்களை ஏமாற்றும் திமுக அரசு மீது ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பால் முகவர்கள் சங்கத்தினர் புகார். ஆவின் பால் விலையை குறைக்காத ஸ்டாலின் அரசின் வஞ்சனையால் ஏழை மக்கள் வேதனை. ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது அது முழுமையாக அதன் பலன் மக்களுக்கு போய் சேரணும். அப்போ ஆவி நிர்வாகம் ஜிஎஸ்டி வரிக்கு தனியான விலை குறைப்பை பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. அந்த நடவடிக்கையை பொறுத்து எங்களை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக இருக்கும். தீபாவளி பண்டிகையையொட்டி ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தண்டவாள பராமரிப்பு பணியாளர்கள், லோகோ பைலட், ரயில் நிலைய மேலாளர், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்களுக்கு ஜாக்பாட். திருவண்ணாமலை மாவட்டம் வாசுதேவன்பட்டு கிராம விவசாய கிணற்றில் கொலை செய்து சிமெண்ட் பைகளால் கட்டி வீசப்பட்டிருந்த 40 வயது பெண் சடலம் மீட்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை அச்சத்தோடும் வாழும் அவலம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர பிரிவில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 27 பேட்டரிகள் திருட்டு. ஏற்கனவே 2 ஏசி 2 கம்ப்யூட்டர்கள் திருடு போன நிலையில் சிசிடிவி காவல் பாதுகாப்பு இன்மை காரணமாக திருட்டு சம்பவம் நடந்துள்ளதாக புகார்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பட்டா மாற்றத்திற்கு 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பொன்னைவனம் என்பவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலர்கள் லஞ்சம் வாங்காமல் எந்த பணிகளையும் மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் வெற்று விளம்பர ஆட்சி செய்யும் திமுக அரசு. வரதராஜபுரம் பகுதியில் 11 கோடி ரூபாயில் கட்டிய தடுப்பணை வீணாகும் அவல நிலையில் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் ஏதோ சாதனை செய்தது போல காட்டிக் கொள்வதாகவும் மக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நிலம் தொடர்பான சான்றிதழ் வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வட்டாட்சியர் மற்றும் தரகராக செயல்பட்ட ஓட்டுநர் சிக்கினார். ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்கள் பணிகளை மறந்து லஞ்ச லாவண்யத்திற்கு மூழ்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டு எடையார் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆளும் ஊராட்சிகளில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நாடு முழுவதும் பால் விலை குறைந்திருக்கும் நிலையில் ராமநாதபுரத்தில் ஆவின் பால் 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை கூடுதல் விற்பனைக்கு விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மக்களின் தேவைகளை நிறைவேற்றாமல் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு சுயநல நோக்கில் விடியா ஸ்டாலின் அரசின் ஆவின் நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் சாடல். இது 22 ரூபா. 22 தானே? அந்த சின்ன பாக்கெட்ல 10 ரூபா. 10 ரூபா. 2 ரூபா கூடவா? சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலக வாயிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். திறனற்ற திமுக அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இந்த அரசு மெத்தனத்தோடு அரசு உதவி பெறும் கல்லூரிகள், மைனாரிட்டி கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்லூரி பேராசிரியர்களையும் வஞ்சிக்கும் விதமாக கொடுக்கப்பட்ட ஆணையினை நிறைவேற்ற காலதாமதம் செய்வதோடு மட்டுமல்லாமல் குறுக்க மறுக்கிறது என்பதை கண்டனத்தோடு இங்கே பதிவு செய்கிறோம். சேலத்தில் அதிமுக ஆட்சியில் 565 கோடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட உபரி நீர் ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்த கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நானும் ஒரு டெல்டாக்காரன் என வீரவசனம் பேசும் ஸ்டாலினுக்கு தங்களின் வழி புரியாமல் விளம்பர மாடல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாதஸ்வரம், தவில், பம்பை, உரிமை கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் போராட்டம். 100% பேருந்து கட்டண சலுகை, வீட்டு வசதி திட்டத்தில் வீடு, அரசு நிகழ்ச்சிகளில் நிலையான வருமானம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காப்புதூர் கிராமத்தில் நீர்நிலைகளை பாதித்து குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் கல்குவாரியை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்தும் குவாரி மீது நடவடிக்கை எடுக்காமல் விடியா அரசின் அதிகாரிகள் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டு கொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கொண்ட சமுத்திரத்தில் 3 நாட்களை கடந்தும் மழைநீர் வடியாததால் கடும் அவதியடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் மழைநீரும் கழிவு நீரும் ஒன்றாக சேர்ந்து தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு. பலமுறை புகார் அளித்தும் மழைநீர் வடிகால் வசதிகளை விடிய அரசு நிர்வாகம் முறையாக செய்யவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தேங்கிய நீரை வெளியேற்ற கோரிக்கை. வருஷம் இதே மாதிரி தான் நாங்கள் அவதிப்பட்டு வந்திருக்கோம். இதனால எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்க தவிர எந்த ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு புல் ஸ்டாப்பே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதுக்காக நீங்கள் யாராச்சும் ஒரு முன்னெடுத்து இதை தீர்வு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்.
பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போலீஸ் விசாரணை நியாயமற்றது என கூறி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் தாக்கல் செய்த மனுவில் வழக்கு ஆவணங்களை சிபிஐக்கு ஒப்படைக்கவும் 6 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2009இல் திமுக ஆட்சியின் போது குட்டி பழனி என்பவர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவலர்களால் தாக்கப்பட்டு மரணமடைந்த வழக்கில் கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. 3 பேருக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 6 வாரத்திற்குள் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிபிஐ தரப்பில் 3 மாதங்கள் அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் நீதிபதிகள் உத்தரவு. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் சுவாமிக்கு 18 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்களை திரளான பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 27ஆம் தேதி ஒரிசா ஆந்திர கடலோரத்தில் கரையை கடக்கக்கூடும். அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் நீலகிரி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. லடாக்கின் லே பகுதியில் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 4 பேர் உயிரிழப்பு. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பதற்றம். லே பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்க 163 தடை உத்தரவு பிறப்பித்தார் மாவட்ட ஆட்சியர். லே பகுதியில் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி போராட்டம் நடத்தவோ ஒன்று கூடவோ கூடாது என உத்தரவு. வாட்ஸ்அப்பில் பயனர்கள் அனுப்பும் மெசேஜ் எந்த மொழியில் இருந்தாலும் அதை மொழி மாற்றம் செய்து தெரிந்த மொழியில் படிக்கும் வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது. முதல் கட்டமாக ஆங்கிலம், இந்தி, அரபிக், ஸ்பானிஷ் உள்ளிட்ட 19 மொழிகளில் இந்த சேவை கிடைக்க உள்ளதாக தகவல். நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவால் உக்ரைனின் ராணுவ நிலைமை மீண்டும் பழைய பலத்தை எட்டும். போரை நிறுத்த ரஷ்யா தவறினால் 1/4 நூற்றாண்டுக்கான பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. தாய்லாந்து தலைநகர் பேங்காங்கில் சாலையில் சுமார் 50 அடி ஆழத்திற்கு பயங்கர பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கார்கள், மின்கம்பங்கள் பள்ளத்தில் விழுந்த நிலையில் பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தைவான் நாட்டின் ரகாசா என்ற சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியதில் 17 பேர் உயிரிழந்ததுடன் பலர் மாயமாகி இருப்பதாக தகவல். இந்த சூறாவளி மற்றும் அதனால் பெய்த கனமழை ஹாங்காங்கை தாக்கிய நிலையில் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தின் கடற்கரையை நோக்கி நகர்ந்தது. அமெரிக்க கிரிக்கெட் வாரியத்தை இடைநீக்கம் செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். அமெரிக்க கிரிக்கெட் சங்கம் ஐசிசி விதிமுறைகளை தொடர்ச்சியாக மீறியதே இந்த நடவடிக்கைக்கு காரணம் என ஐசிசி கவுன்சில் அறிவிப்பு. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் காயம் காரணமாக இந்திய வீரர் HS பிரணாய் ஓய்வு. இந்தோனேஷிய இணைக்கு எதிராக விளையாடிய போது வலது விழா எலும்பில் பிடிப்பு ஏற்பட்டு மருத்துவ காலக்கெடுவுக்கு பிறகு விளையாடியதிலும் சங்கடமாக தோன்றியதால் ஓய்வை அறிவித்தார். அக்டோபர் 2ஆம் தேதி திரைக்கு வரும் காந்தாரா சாப்டர் 1 படத்தின் ட்ரெய்லர் இன்ஸ்டாகிராமில் புதிய சாதனை படைத்துள்ளது. 24 மணி நேரத்தில் இந்திய அளவில் இன்ஸ்டாகிராமில் 1.3 மில்லியன் பயனர்களால் காந்தாரா சாப்டர் 1 படத்தின் ட்ரெய்லர் ஷேர் செய்யப்பட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.